இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொய்யா பழத்தை வச்சு ஜெல்லி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அதனுடைய ப்ராசஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இது வந்து டோட்டலாக மொத்தமாக எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ப்ராசஸ் வந்து இது. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு கொய்யாக்காய் சிவப்பு கொய்யா பழத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு சின்ன சின்ன பீசஸ் அப்படின்னா சீக்கிரமாக வேகிறதுக்காக. இப்போ மெஷரிங் இது வந்து இல்லாதான் காட்டி நம்ம கப்ஸ் வச்சு மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ 1.5 கப்பு கொய்யா பழம் வந்து கிடச்சிது. இதுக்கு நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நல்லா ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பழம் வந்து கொய்யா பழம் வந்து ரொம்ப பழமாக இருந்தக்காட்டி 1/2 hour மீடியம் சைஸ் பார்த்து எடுத்தோம் அப்படின்னா 1 hour வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோல் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இந்த தண்ணியை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணிப்போம் ஜெல்லிக்கு. அதனால் தண்ணி பற்றி கவலைப்பட வேண்டாம், வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நல்லா நசுக்கி பார்த்துருந்தீங்கன்னா அந்த தோல் வந்து வெந்திருக்கணும். இப்போ வந்து வேகலை, அதனால் கொஞ்சம் நேரம் திரும்ப வேக வைக்க போகிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்படியே இந்த கரண்டியை விட்டு நல்லா அப்படியே குத்தி மசிச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் தனியாக வந்து எடுக்கிற மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கிளாத் போட்டு அதை சீட்ஸை தனியாக வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த பல்ப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அந்த வேக வச்சிருந்த கொய்யா பழத்துடைய பல்ப்பை வந்து எடுத்துட்டு ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணணும். இங்கே வந்து ஒரு ஓகே 3/4 கப்புக்கு மேலே இருக்குது. அதுக்கு சுகர் வந்து ஒரு 3/4 கப் ஆட் பண்ணியிருக்கோம். சுகர் வந்து பேஸ்ட் ஆன் உங்கள் சாய்ஸ் தான். க்யூப்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா சுகர் இதாக இருக்கும். அதனால் எப்படி உங்களுக்கு சுகர் வேணுமோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ரேஷியோ வந்து 1:1 தான் ஆட் பண்ணணும். ஸோ சுகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுடைய எக்ஸ்ட்ராக்டையும் சுகரையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இதோடைய பதம் அப்படின்னா ஜாமுக்கு அடுத்த ஒரு 2 மினிட்ஸ் வச்சு இறக்குற மாதிரி. ஜாமுக்கு ஷீட் டெஸ்ட்டெல்லாம் பண்ணோம் இல்லைங்களா, ஜாம் ப்ரிப்ரேஷனில் போய் பார்த்துக்கோங்க. அதில் அது எப்படி ஷீட் டெஸ்ட் இருந்துச்சோ அந்த மாதிரியும் இப்போ தண்ணியில் வந்து இதை எடுத்து விட்டோம் அப்படின்னா கரைஞ்சி போகாத மாதிரி இருக்கணும். இப்போ வந்து சிட்ரிக் ஆசிடை வந்து நல்லா பபுள் ஒரு ஸ்டார்டிங் பபுள் வந்ததுக்கப்புறம் லேசாக உப்பு தூவுற மாதிரி மேலே தூவி விட்டுட்டு இந்த ஜெலட்டின் பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா ஜெல்லி ஃபார்ம் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஜெலட்டின் பவுட்ரு எப்படி ஆட் பண்ணணும்னா நம்ம சுகர் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இந்த ஜெலட்டின் பவுடரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொன்ன அளவை மிக்ஸ் பண்ணி இப்படி மேலால் தூவணும். இப்போ வந்து நம்ம ஷீட் டெஸ்ட்டும் இந்த தண்ணி டெஸ்ட்டும் பார்க்க போகிறோம். தண்ணியில் விடும்போது அது வந்து கரையாமல் ரவுண்டாக அங்கேயே நிற்கணும். இது வந்து ஊற்றின உடனே அப்படியே தோசை ஊற்றுற மாதிரி இப்படி இப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது, அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ நம்ம இப்போ ஊற்றணும் அப்படின்னா அதே அந்த ரவுண்டாக பால்ஸ் ஆட்டாக அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று நிற்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்டேஜு. அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா அல்வா பதமாட்டாக வரும். நல்லா அந்த சுகரெல்லாம் நல்லா இறுகி நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்தரலாம். அந்த ஷீட் டெஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ ட்ராப் டெஸ்ட்டும் பார்த்துடலாம். இப்போ ட்ராப் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றும் போதே அப்படியே மேலே 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 அந்த அப்படியே ஒரு டவராக தான் நிற்கிறதே தவிர கீழே அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகலாம். அதுதான் வந்து ஸ்டேஜு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றிட்டு நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி 2 hours எடுத்து சாப்பிட்டனா அவ்வளோதான், ஜெல்லி ரெடி.